Please subscribe Sadhguru Sai Creations. இதை இரவு நேரத்தில் செஞ்சாலே போதுமான விஷயம். இளைத்த உடல் பெருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஹீட்டை ஃபஸ்ட்டு குறைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றில் இருக்கக்கூடிய புழுலாம் சாப்பிட்டுட்ருக்கும், அதை கீல் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த மஜ்ஜையை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதை, டிஷ்யூஸ், செல்ஸ் எல்லாத்தையும் அழகாக கொண்டு வரும். இது ஆரோக்கியமான வளர்ச்சி. இப்படி எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல் பக்குவம், ஃப்ரீக்வன்சி. சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாட்டிலே சரியாயிடும், சில பேருக்கு 2 பாட்டில், சில பேருக்கு 3 பாட்டில். இதில் கண்டிப்பாக இதிலே உங்களுக்கு இந்த புஷ்டி தெரிய ஆரம்பிக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இளைத்த உடல் பருக்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ குண்டாக இருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அது குறைக்கிறதுக்கு நான் வந்து எவ்வளோ பாடுபட்டுட்ருக்கேன், ஆனால் நீ பாரு குண்டாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாகிறதும் ட்ரை பண்ணுறதும், ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாகிறதும் ட்ரை பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையான விஷயந்தான். சரியான உடை, பிடிச்ச உடை போட முடியாது. அதே மாதிரி 2 பேருக்குமே, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த வந்து ஷர்ட்ஸ் போடுறது கஷ்டம், பப்ளிக் மூமெண்ட்ஸ், சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆவாங்க. இதுதான் 2 பேருமே சந்திக்கக்கூடிய விஷயம்தான் இது. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா, இளைத்த உடல். அதாவது சுகர்னாலேயோ இல்லை வந்து ஏதோ ஒன்று விஷயத்தினாலேயோ நிறங்கி போயிருக்கிறான்னு சொல்லுவாங்க, இந்த ஒல்லியாகவே இருப்பாங்க. இதுவும் உடல் சூடு தான் மிக 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 காரணமாக அமைகிறது. அதனால் இதுக்கான மெடிசன் சூப்பராக பார்க்கலாம். தேராத உடம்பையும் தேத்தும் தேத்தான் கொட்டை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அதாவது ஒரு 10, 12, 15 இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க, 50, 45 இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்டலாம் நம்ம அதிகமாக என்ன எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. இந்த தேத்தான் கொட்டைக்கு பெரிய வரலாறே இருக்குது. காடு கலைகள்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அழுக்காக இருக்கும், வேறு வழியே கிடையாது. என்ன பண்ணுவாங்க, தேத்தான் கொட்டையை ஒரு துணியில் முடிச்சு போட்டு உள்ளே போட்டுருவாங்க. வித்தின் 1 hour, ஆனால் 5 மணி நேரத்துக்குள்ளே அந்த தண்ணி தெளிஞ்ச நீரோடை மாதிரி இருக்கும். அதில் உள்ள வைரஸ், கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுடும். தண்ணியாக இருக்கும், அமிர்தமாக மாறும், மருந்தாக மாறும். உடம்புல இன்றைக்கி ஒருத்தவங்க ஒல்லியாக இருக்கிறதுக்கு காரணம் வைரஸ், பாக்டீரியா, ஹீட். இந்த 3ஐயுமே இந்த தேத்தான் கொட்டை செஞ்சது. உடல் வளம், உடல் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக புஷ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீண்ட நல்ல ஒரு அழகான ஒரு ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு வெயிட்டு. இதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு மட்டுமே கிடைக்கும். இந்த ஆரோக்கியமான ஒரு குடல் கிடைச்சிச்சுன்னா ஆரோக்கியமான உடல் கிடைத்து விடும். அதான் இந்த தேத்தான் கொட்டை செய்கிறது. ஸோ இன்றைக்கி லேகியமாகவே செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் செஞ்சு கொடுக்க ஆளே கிடையாது. இன்றைக்கி தேத்தான் லேகியம் இருக்குது. அதனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நைட் சாப்பிட்ட பிறகு 2 ஸ்பூன் ஆர் 1 ஸ்பூன் தேத்தான் கொட்டையோட லேகியம் சாப்பிட்டு இப்போ ஒரு டம்ளர் பால், உங்களுக்கு பால் பிடிக்கலன்னா விட்டுடுங்களாம், தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். ஆக இதை இரவு நேரத்தில் செஞ்சாலே போதுமான விஷயம். இளைத்த உடல் பெருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. சார் நான் ஒரு பாட்டில் சாப்பிட்டேன் சார், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு பாட்டில் சாப்பிட்டாக்க இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு விதை போட்டாலே 45 நாள் உங்களுக்கு கணக்கு, 48 நாள் ஒரு கணக்கு இருக்குது. இப்படி எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல் பக்குவம், ஃப்ரீக்வன்சி. சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாட்டிலே சரியாயிடும், சில பேருக்கு 2 பாட்டில், சில பேருக்கு 3 பாட்டில். இதில் கண்டிப்பாக இதிலே உங்களுக்கு இந்த புஷ்டி தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப புதன்லாம் குண்டாயிட மாட்டாங்க. உடலுக்கு ஏற்ற, எடைக்கு ஏற்ற, ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு குண்டு வரும். அதான் வனப்பு அப்படிம்பாங்க. இந்த வனப்பு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தேத்தான் கொட்டையில் கிடைக்கும். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே ஜுபலமாக ஸ்ட்ராங்காக அப்படியே வரணும்னு நினச்சிங்கனாக்கா அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ரூட் காசஸ்லேருந்து உங்களை வந்து ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கும். ஹீட்டை ஃபஸ்ட்டு குறைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றில் இருக்கக்கூடிய புழுலாம் சாப்பிட்டுட்ருக்கும், அதை கீல் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த மஜ்ஜையை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதை, டிஷ்யூஸ், செல்ஸ் எல்லாத்தையும் அழகாக கொண்டு வரும். இது ஆரோக்கியமான வளர்ச்சி. ஏதோ ஒரு சாப்பிட்டோம் திடீர்னு ததகதன்னு குண்டாகிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் வந்து கெமிக்கலைசேஷன் இருக்கும். அது எந்த அளவுக்கு உள்ளே போணுச்சோ அந்த அளவுக்கு திருப்பி வத்திடும். குண்டாக இருக்கிறவங்க சாப்பிட்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா ஸ்லிம் ஆகுன்னு பார்ப்பாங்க, கடை ஸ்லிம் ஆகும், அதே அளவுக்குள்ள குண்டாயிடுவாங்க. அதேமாரி தான் இதற்கு பொறுமை அவசியம், ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கும். நீடித்த உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நல்ல ஒரு அழகான ஒரு உடம்பு ஸ்கெட்ச் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேத்தான் கொட்டை லேகியம் மட்டும்தான். நிறைய இருக்குது, நிறைய மெடிசன் இருக்குது. தேத்தானை மிஞ்சி எதுவும் கிடையாது. அதான் தேராத உடம்பையும் தேத்தும் தேத்தான் கொட்டை அப்படிமா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். மனோபலம்,
உடம்பு பலம், அதோடைய போனில் இருக்கக்கூடிய பலம், ரத்தத்தின் பலம் எல்லாத்தையுமே கொடுக்கும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய அமிர்தத்தை தூண்டிவிட சக்தி இந்த தேத்தான் கொட்டைக்கு உண்டு. அதுதான் அமிர்தம். ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் இருக்கும், மெட்டபாலிசம் வந்துடும், ஸ்ட்ரென்த்து வந்திருக்கும், தைரியம் வந்திருக்கும். இந்த பயந்து சுபாவம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தேத்தான் கொட்டை லேகம் சாப்பிட்டுருந்தாங்கனாக்கா தைரியம் எங்கேருந்து வருதுனே தெரியாது. அதுக்குன்னு மூர்க்கமாக சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அதுக்கான ஒரு இந்த சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்களே, அவங்களாம் செம்மையாக இருக்கும். ஏன்னா உடல் பலம் தந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக மூளை பலம் வந்துவிடும். இது நல்லது, இது கெட்டது, இது பயப்பட தேவையில்லை, நம்ம எதை வந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதில் தேத்தான் கொட்டையில் உண்டு. சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது காலையில் எழுந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட்டு ஜீரகத்தை பொன்னுரலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அதை ஒரு ஸ்பூன் கையில் கொட்டி சுத்தமான நெய் அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வலித்து அதை சாப்பிட்ருங்க காலையில். இப்படி காலையில் ரெகுலராக எடுத்து வந்தீங்கன்னா 48 நாளுக்குள்ளார எப்பேற்பட்ட இளைத்த உடம்பும் பொழைத்த உடம்பாக மாறும். ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா, இந்த செத்து போன மாதிரி இருக்கான் பாரு, செத்து போனவனெல்லாம் திட்டுவாங்க அந்த காலத்துலலாம், அதுதான் பிழைத்த உடம்பு. அது அவ்வளோ அழகாக கரெக்டாக சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஜீரகமும் நெய்யும் செய்யும் வேலை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இரண்டுமே செய்தாலே போதும், நம்மளுடைய இளைத்த உடம்பு கரெக்டான ஒரு பேலன்ஸில் அழகாக ஆரோக்கியமாக கிடைத்துவிடும். எப்பேற்பட்ட அப்படி சொல்லுவாங்க. அது அப்படின்னா இலக்கியத்தில் நிறைய விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஹீட் பாடி இருக்கும், ஏர் பாடியாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க, இல்லைன்னா கொக்கி புழு, நாடா புழு, எந்த தட்டை புழு, எல்லா புழுவும் வயிற்றுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது மட்டும் சாப்பிட்டுட்டு அது கொழுத்து வளர்ந்துருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான தேத்தான் கொட்டை நைட் இரவில் சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜீரக பொடியோட நெய் கலந்து சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடல் தேகம் பெருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், சத்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு லூப்ரிகன் கொடுக்கும் நெய். நெய் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா ஏதாவது ஆகிடுமா, அதுதான் சுத்தமான நெய்யாக பார்த்து பத்திரமா வாங்கிக்கணும். சுத்தமான நெய் என்றைக்குமே உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ராலில் வரவே வராது. இன்றைக்கி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பாகவும் அதுக்கப்புறம் கெமிக்கலைசேஷனும் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை மட்டும் பயன்படுத்தினது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுக்குமே சூப்பராக செட் ஆகும். அதனால் இன்றைக்கி சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகாமல் இதெல்லாம் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் பொறுமையாக அழகாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கன்னத்துலேயோ உங்கள் போன்லேயோ கையிலையோ சதை பிடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணலாம். அதை அப்படியே கிராஜுவலாக கொண்டு போயிட்டே இருந்தீங்கனாலே போதுமான விஷயம். நல்ல ஒரு தேகம் ஆரோக்கியமாக கிடைத்துவிடும். இதுதான் வந்து பார்ப்பாங்க, ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒவ்வொரு கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிணநீர் சுரப்பி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் மேலே தூக்கி இருக்கக்கூடாது, இறங்கி இருக்கக்கூடாது, பேலன்ஸாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சீரகம் செஞ்சு முடிச்சிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இதையும் தாண்டி எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டாக இருக்குன்னா வெண்பூசி லேகியமும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தேத்தான் கொட்டை சாப்பிட்றீங்களா, 2 நாள் கழித்து நீங்கள் வந்து வெண்பூசி லேகியம், அதேமாதிரி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வெண்பூசி லேகியம், இன்னொன்று தேத்தான் கொட்டை லேகியம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, 2 ஒன்றா சாப்பிடலாமாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு தேத்தான் கொட்டை லேகியம் எடுக்கிறீங்களா, 2 நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் வெண்பூசி லேகியம், அதுக்கப்புறம் 2 நாள் கேப் விட்டு தேத்தான் லேகியம், இந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உடல் ரொம்ப உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதுதான் கைகண்ட உண்மைகள். சார் அதனால் சைக்காலஜிக்கலாக இன்றைக்கும் நிறைய பேர் கேட்பாங்க, சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், எனக்கு பிடிச்ச உடை அப்படியே கட்டாக அழகாக போடணும் இருக்கும், ஸ்கெட்சாக இருக்குன்னு நினைப்பேன், ஆனால் என்னால் முடியாது சார், தொலைந்தலான்னு இருக்கும் சார், அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு கல்யாணத்துக்கும் நான் போக மாட்டேன், இந்த ஃபங்க்ஷன் இருக்காது, நானே ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க, நம்ம மட்டும் ஒல்லியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், நமக்குலாம் என்னடா இந்த வேலை கிடைக்கும், அப்பீரியன்ஸ் பார்ப்பாங்களோ அப்படிலாம் நினச்சி நான் திரும்பி வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகளை அவங்களோட அப்பீரியன்ஸுக்கு பயந்துட்டு வருவாங்க. தன்னம்பிக்கையும் மன அழகும் இருந்தாலே போதும். யாருமே வந்து சைக்காலஜிக்கலாக ஹிட் ஆகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டேலண்ட்டுக்கு தான் மரியாதை இருக்குது. ஸோ அதனால் உடல் ஆரோக்கியம் முக்கியம். இதோடு சேர்த்து சொல்லும் போது கான்ஃபிடென்ட் தானாக வந்துடும். உங்களுடைய வெற்றிக்கும் இது மிகப்பெரிய இருக்கும். தாழ் மனப்பான்மை இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, எல்லாமே மகிழ்ச்சி தரமாகவே இந்த உணவு முறை இருக்கும். ஸோ மொத்தத்தில் தேத்தான் லேகியம் யார் எடுத்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நான் குண்டாக இருக்கேன், நான் எடுக்கலாமா சார், அதாவது நல்ல குண்டாக இருக்கிறவங்க தேத்தான் லேகியம் உறுதியாக இருப்பாங்க. அதுக்குன்னு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அந்த எல்லா எனர்ஜியும் கிடைக்கும் போது அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. அதுமாதிரி நான் குண்டாக இருக்கேன், நான் அதை சாப்பிட்டா இன்னும் குண்டாயிருவேனா, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயம் அப்படியே இருக்கும், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் மட்டும் கழிச்சு கட்டும். யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கும், யாருக்கு தேவையில்லாத கழிச்சு கட்டிடும். இதுதான் தேத்தான் கொட்டியோட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் குணங்கள். ஸோ அதனால் மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.